ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்னுடைய வீடியோவில் பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி என்னுடைய பிரம்ம முகூர்த்த பூஜையும் அடுத்ததாக வந்து என்னுடைய மார்னிங் ரொட்டீனும் தான் பார்க்க போகிறீங்க. 9 மணி வரைக்கும் இருக்கிற மார்னிங் ரொட்டீன் தான் பார்க்க போகிறீங்க. இன்றைக்கி என்னுடைய 5வது நாள் பிரம்ம முகூர்த்த பூஜை இன்றைக்கி வந்து நான் செய்கிறேன். இன்றைக்கி வந்து ஆடி முதல் செவ்வாய்க்கிழமை. அதனால் கொஞ்சம் நல்லா சாமி நான் வந்து செவ்வாய்க்கிழமை வந்து கற்பூர தீபாராதனை காட்டுவேன், வெள்ளிக்கிழமை வந்து கற்பூர தீபாராதனை காட்டுவேன். மற்ற நாள்லாம் விளக்கேற்றி சாம்பிராணி ஊதுபத்தி மட்டும்தான் ஏற்றி வைப்பேன். காலையில் பார்த்திங்கன்னா ஒரு 3:50க்கெலாம் எந்திரிச்சிட்டு இன்றைக்கி தலை குளிச்சுட்டேன். செவ்வாய் வெள்ளியான தலை குளிச்சுருவேன் எப்போவுமே. அதே போல் நான் காலையிலே குளித்து முடிச்சுட்டு வந்துட்டு பழைய பூவெலாம் எடுத்துகிட்டு சாமிக்கு வந்து புது பூவெலாம் போட்டுட்டேன். இன்றைக்கி வந்து ஆடி செவ்வாய்ங்கிறதுனால இன்றைக்கி அந்த இந்த சாமி கும்பிடுவாங்க, இந்த செவ்வாய் பிள்ளையார் சொல்லிட்டு ஒரு சாமி கும்பிடுவாங்க. அது வந்து ரொம்ப 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 நல்லதான். அது வந்து எங்கள் ஊரில் என்னோடய மாமியார் ஊரில் அந்த மாதிரி கும்பிட்ருக்காங்க, பார்த்துருக்கேன். அது வந்து ஆம்பளைக்கு வந்து ஆகாதுன்னு சொல்லுவாங்க. அது ஒரு மாவு கொழுக்கட்டை மாதிரி பிடிச்சி எடுத்துகிட்டு வந்து சின்ன சின்னதாக உருட்டி எடுத்துகிட்டு வந்து கொடுப்பாங்க. அது வந்து உப்புலாம் இருக்காது அதில். அதை நம்ம அப்படியே சாப்பிட்ணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதில் கொஞ்சம் தண்ணியும் எடுத்து கொடுப்பாங்க. அது ரொம்ப ரொம்ப குடும்பத்துக்கு நல்லதுன்னு சொல்லுவாங்க. அது வந்து இந்த ஆடி மாதத்தில் செய்வாங்க. அசந்தா ஆடி மறந்தா மாசி சொல்லுவாங்க. மாசி மாதத்தில் செய்வாங்க, ஆடி மாதத்தில் செய்வாங்க. எது 3 மாதம்னு நினைக்கிறேன் செய்வாங்க. அந்த கதைலாம் சொல்லுவாங்க. அது வந்து குடும்பத்துக்கு ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க இந்த மாதத்துல தான். நான் வந்து பார்த்திங்கன்னா பூஜையெல்லாம் முடிச்சுட்டு வந்து பார்த்திங்கன்னா கீழே வந்து நான் இன்றைக்கி என்னோடய முறவாசல் இன்றைக்கி. அதனால் பார்த்திங்கன்னா நான் போயிட்டு கீழே போய் வாசல் தெளித்து கோலம் போட்டுட்டு 4 வீடு இருக்கும். 4 வீட்லேயும் ஆளுக்கு 10 நாள் வந்து இந்த மாதிரி முறவாசல் வந்து செய்வோம். அப்புறம் படிக்கட்டுலாம் செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமைனா படிக்கட்டை பெருக்கிட்டு அதை வந்து தொடச்சி விட்டுருவோம், மாவு போட்டு தொடச்சி விட்டுருவேன். அந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு வந்து பார்த்திங்கன்னா கிச்சனுக்கு வந்து சமைக்கிறதுக்கு வந்துட்டேன். எனக்கு பூஜை வேலையெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சமைக்கிற வேலை தான். இன்றைக்கி வந்து சாப்பாடு வந்து அவருக்கு சாப்பாடு கட்டி கொடுக்க போகிறேன். பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து தண்ணி வந்து பிடிச்சி வச்சுருவேன். சமைக்கிறதுக்கு குடிக்கிறதுக்கு தேவையான. பாப்பா அப்பப்போ வந்து தண்ணிலாம் கேட்பாங்க. அப்பப்போ சும்மா கேனில் போய் சாய்ச்சி இது பண்ண முடியாதுன்னு சொல்லிவிட்டு நான் வந்து குண்டானில் வந்து ஊற்றி வச்சுப்பேன். இன்றைக்கி வந்து சுண்டல் தான் வந்து ஊற போட்டிருந்தேன். சுண்டல் குழம்பு வச்சுட்டு சேப்பங்கிழங்கு வந்து பொரியல் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. பாப்பா 2 பேரும் எந்திரிச்சிட்டாங்க. அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பால் வந்து காய்ச்சிட்ருக்கேன். இப்போ வந்து குழம்புக்கு வந்து வெங்காயம் தக்காளியெலாம் கட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெங்காயம் தக்காளியெல்லாம் கட் பண்ணிகிட்ருக்கேன். எனக்கு வந்து பார்த்திங்கன்னா லெஃப்ட் ஹேண்டு தான் அதிகமாக வரும். அதனால தான் வெங்காயம் தக்காளியெலாம் கட் பண்ணும்போது ஏதாவது வதக்கும் போது லெஃப்ட் ஹேண்ட் அடிக்கடி யூஸ் பண்ணிவிடுவேன். ஏன்னா லெஃப்ட்டில் தான் எனக்கு பலம் அதிகமாக இருக்கும். வலது கையில் வந்து எனக்கு அந்தளவுக்கு பலம் அவ்வளோவா வராது. அதனால தான் அடிக்கடி பார்த்திங்கன்னா சமைக்கும்போது லெஃப்ட் ஹேண்டு யூஸ் பண்ணிடுறேன். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா சேப்பங்கிழங்கு வறுவலும் இந்த சிம்பிளாக வந்து வெங்காயம் தக்காளி பூண்டுலாம் போட்டு சுண்டல் குழம்பு தான் வந்து வச்சுருவேன். இது வந்து சாப்பாட்டுக்கு மதியத்துக்கும் சரி, காலைக்கு டிஃபனுக்கும் சரி இந்த குழம்பே சரியாக இருக்கும். சுண்டல் குழம்பு 2த்துக்குமே ஊற்றிக்கலாம். அதனால தான் இந்த குழம்பு வச்சுட்டேன். நான் வந்து பார்த்திங்கன்னா சாம்பார் வைப்பேன். அப்படி டிஃபனுக்கும் வரா மாதிரி வந்து குழம்பு வச்சுருவேன். சிம்பிளாக டக்குன்னு முடிச்சுட்டு வந்துடணும். அதே போல் பாத்திரமும் சேர விட மாட்டாங்க கிச்சனில். எங்கள் மாமியாருக்கு வந்து இந்த மாதிரி சேர்த்து வச்சா பிடிக்காது. அவங்க வந்து பார்த்திங்கன்னா பாத்திரம் சமைக்கிறப்பவே பார்த்திங்கன்னா பாத்திரம் அப்படியே கழுவி வச்சுருவாங்க. அவங்களுக்கு அப்படியே நீட்டாக இருக்கணும் கிச்சன்லாம். அந்த மாதிரி தான் அவங்ககிட்டேருந்து தான் நான் கற்றுக்கிட்டேன். அது வந்து நல்ல பழக்கம் தான். ஏன்னா நம்ம வந்து சும்மா பாத்திரத்தை போட்டு அப்படியே வச்சுட்டு இருந்தேன்னா அது நல்ல பழக்கமே கிடையாது. நம்ம என்ன பண்ணுவோம், ஐயோ பாத்திரம் கிடக்குதே அப்படின்னு சொல்லிட்டு அந்த மனசு அதே நிலமையிலே நம்ம உட்காந்துட்ருப்போம். நம்ம அந்த பாத்திரம் 10 நிமிஷம் 5 நிமிஷம் தான் கழுவி முடிக்கிறதுக்கே ஆகும். ஆனால் அப்புறம் கழுவிக்கலான்னு போட்டோன்னு வச்சுக்க, அதே சிந்தனை தாங்க எனக்கு ஓடும். பாத்திரம் மட்டும் இருந்துச்சுன்னா எனக்கு அதை எப்படா கழுவி முடிப்போன்னு தான் தோணும். அதனால் பாத்திரத்தெல்லாம் நான் சமைக்கிறப்பவே கழுவி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் வந்து சாப்பாடே கட்டுவேன். அதுக்காக ஒரு டைம் நான் எடுத்துக்கவே மாட்டேன். லாஸ்ட்டாக பார்த்திங்கன்னா என் வீட்டுக்காருக்கு வந்து சாப்பாடு வந்து கட்டிகிட்டு இருந்தேன். இந்த அளவே சாப்பாடு போதும் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் சண்டை போட்டுக்கிட்டு இருந்தோம். ஏங்க இவ்வளோ கம்மியாக போட்டுட்டு போகிறீங்க அப்படின்னு. சாப்பிட முடியலையா மதியானத்தில், அதனால் கம்மியாக வச்சு அப்புறம் சாப்பாடு வந்து கட்டி கொடுத்துட்டேன். சேப்பங்கிழங்கு வைக்கும்போது போதும்னு சொல்லிகிட்டே இருக்கார். போட்டு நான் நிறைய கட்டிடுறேன், அமுக்கி எதுக்கு கட்டுற அப்படின்னு சொல்லிட்டு திட்டிகிட்டு இருந்தார். அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக பார்த்திங்கன்னா சாப்பாடெலாம் முடிச்சிட்டேன். அவருக்கு வந்து கட்டி கொடுத்து விட்டுட்டுனா அதுக்கப்புறம் வாஷிங் மிஷினில் துணியெல்லாம் போட்டு பாப்பாவை குளிக்க வச்சு சாப்பாடு ஊட்டி விட்டுற வேண்டியது தான். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா என்னோடய மார்னிங் ரொட்டீன் ஒரு 9 மணி வரைக்கும் தாங்க. அவ்வளோதாங்க, சிம்பிளாக முடிஞ்சிச்சு. இந்த சுண்டல் குழம்பு பாப்பாவுக்கு வந்து தோசை மட்டும் ஊற்றி கொடுத்துட்டோன்னு வச்சுக்கோங்களேன், முடிஞ்சிடும் எனக்கு வேலை. அவருக்கு வந்து சாப்பாடு காலையில் வேணான்னு சொல்லிட்டாரு. மதியானத்துக்கு மட்டும் கட்டி கொடுத்துட்டேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்னோடய மார்னிங் ரொட்டீனும் பிரம்ம முகூர்த்த பூஜையும் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.